நீஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் அந்தோணி. அந்தோணி தோனிங்கிற பேர்ல தான் அந்தோனிங்கிற பேர் வந்ததா? மேபி இருக்கலாம். ஏன்னா இந்த அந்தோனின்னு பேர் பெரும்பாலும் ஃபிஷர்மேன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. இது கரெக்டா அந்த மாதிரி தான் இருக்குது. உண்மையா ஒரு ஸ்ரீலங்கன் கதை. எனக்கு வந்து எங்க ஊருக்கு போயிட்டு வந்து திருப்தி இருந்தது. எங்க ஊர் தரங்கம்பாடி பொறையெல்லாம் பாத்தீங்கன்னா மாயிரம் தாண்டி இதே கிராமங்கள் தான் இருக்கும். இதே மாதிரி தான் இந்த பனை இதில் தான் தட்டி இல்லை தென்னமட்டையில் வீட்டை சுற்றி வேலி வச்சுருப்பாங்க. நம்மளாம் முள் வேலி வச்சுருப்போம், இல்லை கம்பி வேலி வச்சுருப்போம். அங்கே இதுதான் அப்படியே இந்த மணல், கடல் மணலில் தான் வீடுங்க இருக்கும். அது அப்படியே எனக்கு அந்த ஃபீல், பனை மரம், தென்னை மரம், இந்த பனங்கல் அதெல்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இருந்தது இல்லை. இந்த படத்தில் அந்த ஃபீல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன கதை, என்ன களம். ஒரு மீனவ கிராமம், இலங்கை மீனவ கிராமம். அங்க ஒருத்த வந்து கிட்டத்தட்ட ஆதரவற்ற ஒரு இளைஞனா வாழ்ந்துட்டு இருக்காப்புல. ஆனா ஊரோட ஒத்து வாழ்ந்துட்டு இருக்காப்புல. அப்ப அவர் ஒரு நாள் கடலுக்கு போறப்ப அவருக்கு அதுவும் வந்து கடல் மாதா அவளுக்கு ஒரு கன்னிகைய கையில கொடுக்குறாப்புல. கடல்ல கிடைக்கிறாங்க. ஏதோ ஒரு போட்டு இதுவாகி அவங்க குடும்பம் காணாம போய் அந்த பொண்ணு மட்டும் இவர் கையில கிடைக்குது. போட்டை கரைக்கு கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து ஃபாதர்கிட்ட, ஏன்னா இந்த கடற்கரை கிராமங்கள் பார்த்தா பெரும்பாலும் கிறிஸ்டியானிட்டியா இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல வெள்ளக்காரன் வந்து இறங்கினது ஃபுல்லா கடற்கரை கிராமங்கள் தான். அவன் மொத்தமா கிறிஸ்டியனா அங்கங்க ஒரு சர்ச் வச்சு ஃபிஷர்மேன்ஸை ஈஸியா மாத்தியாச்சு. ஓகேங்களா? அப்போ ஃபாதர்கிட்ட போய் அது மாதிரி கிடைச்சது அப்படின்னோடனே, சரி பாத்துக்கலாம், என்னம்மா யாரும்மா எந்த ஒரு மண்ணா, அதுக்கு ஒன்றும் அந்த கடல் அந்த அதிர்ச்சி, குடும்பத்தை புரிஞ்ச அதிர்ச்சியில அதெல்லாம் பேச முடியல. உடனே ஒரு அவங்க அக்கா வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. போகிறாரு. அக்கான்னா அந்த ஊரில் உள்ள ஒரு அக்கா கொண்டு போய் கொடுக்குறாரு. 2 ட்ரிப் கொடுத்து சாப்பாடு நல்லா இருந்துச்சாங்கிறாரு. இருந்துச்சுங்கிறாப்புல. அப்புறம் ஃபாதர்கிட்ட போய் பேசுகிறாப்புல, நீ இதை கொண்டு போய் கடலில் விட்டுறோம் ஃபாதர், நாளைக்கு கச்சத்தீவு விட்டு போக வேண்டி இருக்குது, அங்கே தான் அது கிடச்சிது, அந்த தீவில் இதிலே இறக்கி விட்டு வந்துடும், அவங்க சொந்தங்கள் வந்து அழைச்சி. அதெல்லாம் ஒன்றும் விட வேணாம், இதுக்கு நீ தாயா வழிபடுற கடலே உனக்கு கொடுத்த பொண்ணு, இது நீயே ஆமாம் உண்டுக்கிட்டே எவ்வளோ நாள் இருப்ப, கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணோடனே இவன் என்ன தொழில் செய்கிறாங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. நீ இனிமேல் கடலுக்கு உள்ளே போகக்கூடாது. அதாவது கடலில் ஒரு ஸ்மக்லிங்லாம் பண்ணுறாரு. அது நமக்கு அப்படி கதை ஓட்டத்தில் நமக்கு புரியுது. அப்போ நீ போகக்கூடாதுங்கிற ஒரு சத்தியம் வாங்கிக்கிறா. அப்போ இவரை பற்றி மற்றவங்க பேசுகிறப்ப தான் இது நமக்கே தெரிய வருது. அதாவது கடலில் அவன் ஏறாத கப்பலும் கிடையாது, இறங்காத போட்டும் கிடையாதுன்ற ரேஞ்சில் ஒரு டைலாகு. அந்தோணி ஏறாத கடலும் கிடையாது, கப்பலும் கிடையாதுங்கிற மாதிரி. அப்போது அந்த பொண்ணு வந்து வந்த பிறகு இவனை மாற்றிருக்குது. அப்போ சொல்கிறாப்புல, நமக்கு பிடிச்ச ஒருத்தர் உன்னை செய்யாதன்னு சொன்னால் மனுஷன் செய்ய மாட்டான், அதான் மனித இயல்பு. அந்த அந்த சத்தியத்தை அப்படியே காவந்து பண்ணுறாரு. காவந்து பண்ணி சரி ரைட்டு, ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு குழந்தை நல்லா இருக்குது. இப்போ விதி வலியது, விளையாடுது. அந்த பெண்மணிக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு இனம் புரியாத ஒரு நோய். அதாவது எப்படிப்பட்ட நோய்னா, பேர்லாம் கூட இருக்குது, நிமோபோபியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஃபினோமியா போபியா நம்ம சொல்லி. அதாவது இப்போ நமக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கு வந்து 1% வாய்ப்பு இருந்தால் இந்த நோய் உள்ளவங்களுக்கு 50% மேலே வாய்ப்பு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதை தான் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ நம்மளை மாதிரி சாதாரண ஹியூமன் பாடிக்கு ஒரு கொழுப்பாலேயோ அதோலையோ ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஒரு முறை வருது அப்படின்னா, இவங்களுக்கு நமக்கு ஒரு முறை வர்ற டயத்தில் 20 முறை வர வாய்ப்பு இருக்கு. தடுக்கிறதுக்கு 10 லட்சம் 50 லட்ச ரூபா இன்ஜெக்ஷன், அந்த மாதிரி ஒரு வியாதி அப்படின்றாங்க. இதில் துடிச்சு போயிடுறாப்புல, கடலுக்கு போகிறாப்புல. இதுக்கிடையில் ஊரில் அந்த ஊரோட கட்டுப்பாடு, ஊரோட பஞ்சாயத்து, போட்டு காணும்னா போய் சங்கத்தில் சொல்கிறாங்க, அந்த மீனவ சங்கம், அவங்க மற்ற சங்கத்தில் பேசி எடுக்கிறாங்க. இந்த கதைகள் கிளை கதைகளாக ஓடிட்டு இன்னொரு லவ் ஸ்டோரி. ஒரு பையன், பெரிய இடத்து பையன், இந்த போட்டிங்லேயே பெரிய போட்லாம் செஞ்சு விடுறவர், வட்டி கொடுக்குறவங்களாம் இருப்பாங்கல்ல, அந்த பையன் அவன் முதல்ல அந்தோனியை தப்பா நினைக்கிறான். அப்புறம் இப்படி ஒரு தியாகியான்னு தெரிஞ்சு அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ஊரே சேர்ந்து அந்தோனியோட மனைவியும் மகளையும் காவந்து பண்ண ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணுது. இன்னைக்கு போற போட்டு காசு மொத்தமும் அவங்க குடும்பத்துக்குன்னு அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ளார இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க, எதுக்காக எடுக்கிறாங்க? மகளை இழந்தாரா, மனைவி இழந்தாரா, இல்ல கடல் கொடுத்த வாழ்க்கையை கடலுக்கே கொடுக்க நினைத்தாரா? என்ன நடந்துச்சு? எமோஷனா ஒரு ஃபினிஷிங்கு, கிளைமாக்ஸ். முன்பாதி கொஞ்சம் சுலவாக போகுது, 2ஆம் பாதி விறுவிறுன்னு இருக்கு. எனக்கு இந்த படத்துல பிடிச்சது இளையராஜாவோட மியூசிக். இலங்கை கடற்கரை கிராமங்கள் என்ன, அதன் மீனவ கிராமங்கள். இந்த படத்துல அதை கொஞ்சம் கூட டச் பண்ணலங்க. அந்த டைட்டில் கடைசியா ஒன்று போடுறாங்க, கடல் மாதாவும் சரி பூமாதாவும் சரி
என்னத்தை கொடுத்தாலும் அதை அவளே எடுத்துக்க நினைப்பா. ஆமா உண்மைதானே. கடல் மாதா கடலுக்குள்ள இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பூமி வந்து நம்மள எரிக்கிறதோ புதைக்கிறதோ பூமியில தானே. ஸோ இதுதான் வாழ்க்கைங்கிறத சிம்பிளா புரிய வச்ச விதத்துல இந்த அந்தோணி ஏதோ ஒரு தோணியா தெரியல, நாம பயணிக்கிற ஒரு தோணியா தெரிஞ்சதுதான் இந்த படத்தோட பியூட்டி. இதுல கயல் வின்சென்ட், அந்த கயல் படத்தப்பயே இவருக்கு நல்ல பிரேக் கிடைச்சது. இவர் என்ன மிஸ் பண்ணாரா, இவரை யாரும் மிஸ் பண்ணாங்களா தமிழ் சினிமான்னு தெரியல. இந்த படத்திற்கு அப்புறம் அவருக்கு நல்ல பிரேக் கிடைக்கும், கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். நல்லா நடிச்சிருக்காருங்க. அதுவும் அந்த காதலி கிடைச்ச பிறகு அவருடைய மாற்றம், காதலி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டான் மாதிரி இருந்த பொருள மாற்றம், அதுக்கப்புறம் காதலிக்கும் மகளுக்கும் இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அது ஒரு சோகமான ஒரு லுக்கு. அருமை. இவரு அதிகம் பேசுறது இருக்கட்டும், இவராக கொஞ்சம் பேசுறாரு. டிஜே பொண்ணு பேசவே இல்லைங்க. ஒரு சீனா 2 சீனா பேசுறாங்க. மிரட்டிடுச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு ஏற்கனவே 1-2 படத்துல பார்த்துருக்கேன். பெரிய அழகிலாம் கிடையாதுங்க, மெலிந்த தேகம். ஆனா வாரி சுருட்டுற ஒரு வசீகரம் அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு சாதாரண நைட்டியில ஒரு ஒரு படம் ஃபுல்லா நம்மளை வந்து ரசிக்க வைக்கிறாங்கன்னா அதுதான் அந்த டைரக்டர், அந்த 2 இயக்குனர்கள். நான் வரேன், நேர்கள் ரவி தான் ஃபாதரா வந்து நல்ல ஃபாதரா இருக்காரு. நல்ல வேலை இந்த பொண்ணு நம்ம ஊர் கடற்கரை பக்கம் ஒதுங்கல. நம்ம ஊர் கடற்கரை பக்கம் இருக்கிற ஃபாதர்களை பத்திலாம் அப்பப்போ வர்ற நியூஸ் பகீர்னு இருக்குது. எல்லாரையும் நான் சொல்ல, அந்த மாதிரி அயோக்கியம் எல்லாத்துலயும் எல்லாரும் இருக்காங்க. நம்ம ஊர் பூசாரி கோயில் அர்ச்சகர்ல இருந்து அயோக்கியர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஃபாதர், அதை தான் நான் சொல்லுவேன், கெட்டவங்களா இருக்காங்க. அது மாதிரி அருள்தாஸ், அவரும் சரி. அருள்தாஸும் ஒரு நல்ல கேரக்டர்ல எல்லாம் பாந்தமா இந்த மீனவ கேரக்டர் கரெக்டா பொருந்துறாரு. அதே மாதிரி சுதர்சன், ஷாமி, ஆஷானா எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சுகிர்தன் கிறிஸ்துராஜா, ஜனோசன் ராஜேஸ்வர், 2 இயக்குனர்களும் உண்மையா ரட்டமாட்டு சவாரி மாதிரி ஒரு அருமையான படத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். இந்த படத்தையும் இவங்களையும் ஹைப் பண்றது இசை நானே இளையராஜாவோட மியூசிக். அதுலேயும் குறிப்பாக 1-2 பாட்டெல்லாம் சொல்லணும் தலைவா. அதாவது உன்னை எண்ணி தூக்கம் போச்சு சாமி சாமின்னு ஒரு பாட்டு, இன்னொரு பாடல், எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதுவும் கடைசியில் வானம் விருந்திருக்கு ஏழை பாழை மனம் போல, வானம் விரிஞ்சிருக்கு ஏழை பாலை மனம் போல. அது மாதிரி கடலோர வீடு உயராத போதும் அயராது உழைப்போம், உயராத போதும் அயராது உழைப்போம். அது மாதிரி அம்மா கடலம்மான்னு ஒரு பாட்டு, இப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த படத்துல வந்து உண்மையாகவே ஒரு அருமையான ஒரு குரூப்பு. ஜெனரேஷன் ராஜேஸ்வர், அது மாதிரி இந்த ப்ரொடியூசர் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. அது மாதிரி ஒளிப்பதிவு ரிஷி செல்வம், சுரேஷ் அவருடைய சுரேஷே இன்னொருத்தர் 2 பேரும் எடிட்டிங், எல்லாமே சிறப்பாக இருக்கு. மொத்தத்தில் இந்த அந்தோணி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன், அந்தோணி ஏதோ ஒரு தோணியில் போல நம்ம வாழ்க்கை தோணியை அழகாக படம் பிடிச்சி காட்டியிருக்கிறாங்க. அந்தோணி அசத்துரணி அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.